அன்புள்ள ஆண்டவரே, எங்களோட பேசும். நீர் பேச போற அன்புக்காக இயேசு நாமத்துக்கு கெஞ்சுகிறேன். இப்பொழுது நம்ம அசிசினாட்டி பிரான்சிஸ் அப்படி ஒரு மிஷனை பத்தி நம்ம பார்க்க போறோம். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவருடைய சத்தத்தை எப்படி கேட்டாங்க, அவருடைய சத்தத்துக்கு எப்படி செவி கொடுத்தாங்க அப்படிங்கிறது பார்க்க போறோம். உங்க அப்பா பேரு பாத்தீங்கன்னா பியட்ரோ பெர்னாடோன். அம்மா பேரு பாத்தீங்கன்னா பிகா பெர்னாடோன். குட்டீஸ், அவங்க அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வணிகர். இந்த ஒரு பிசினஸ் பண்ணாங்க, துணி வியாபாரம் பண்ணாங்க குட்டீஸ். அவங்க அசிசினாட்டி பிரான்சிஸ் அவரு எந்த ஆண்டு பிறந்தார் அப்படின்னா 1181ஆம் ஆண்டு கோடை காலத்துல ஒரு மத்திய வேலையில தொழுவத்துல நம்ம அசிசினாட்டி பிரான்சிஸ் வந்து பிறந்தாரு குட்டீஸ். குட்டீஸ், இப்ப உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு டீச்சர் ஆகணும் ஒரு கனவு இருக்கும், அல்லது டாக்டர் ஆகணும் ஒரு கனவு இருக்கும், அல்லது இன்ஜினியர் ஆகணும் ஒரு கனவு இருக்கும். அது போல நம்ம பிரான்சிஸ் மிஷனரிக்கும் சார்லிமேன், ஆர்தர் போன்ற ஒரு பேரரசரை போல தானும் ஒரு பெரிய ஒரு வீரனா ஆகணும் அப்படின்னு அவரு முடிவு பண்ணி பெருவீரன் என்ற ஒரு பிரபு பட்டத்தை பெறணும் அப்படிங்கிறது அவருடைய அந்த இள வயசு கனவாக இருந்தது குட்டீஸ். குட்டீஸ், அந்த நம்ம பிரான்சிஸ் மிஷனரி எப்படி இருந்தாங்க அப்படின்னா, சின்ன வயசுலயே தலைமை தாங்கி நடத்தக்கூடிய இயல்பு பிரான்சிஸுக்கு இயல்பாகவே என்ன செஞ்ச ஆண்டவர் கொடுத்திருந்தாங்க. நம்ம ஒரு லீடர்ஷிப் எப்படி வந்து ஒரு சின்ன ஒரு குழு வந்து நம்ம தலைமை தாங்கலாம். குட்டீஸ், அந்த மிஷனரியை சுற்றிலும் எப்பொழுதுமே ஒரு சிறுவர்கள் கூட்டம் இருந்ததான் குட்டீஸ். நீங்க பாருங்களேன், இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு இனிப்பு பட்டிய ஓபன் பண்ணிட்டு நம்ம திரும்ப ஒரு 1 hour கழிச்சு வந்து பார்த்தோம்னா, அந்த எறும்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நிறைய வந்துடும் குட்டீஸ். ஒரு எறும்பு 2 எறும்பு வராது, நிறைய எறும்பு வரும். அப்ப நம்ம உள்ளத்துல இயேசு சாமி அவ்வளவு இனிப்பாக இருப்பாரானால், அன்பான குட்டீஸ், நம்ம உள்ளத்துல இயேசுவை தேடி அந்த மக்கள் கூட்டம் என்ன செய்யும்? எப்படி இந்த பிரான்சிஸை தேடி அந்த சிறுவர் கூட்டம் வருது பாத்தீங்களா? அதே போல ஆண்டவருக்கு நான் என்ன செய்யலாம்? ஆத்மாக்கள் நிறைய நம்ம என்ன செய்யலாம்? ஆதாயப்படுத்தலாம். சரிங்களா குட்டீஸ்? பாருங்க, நம்ம மிஷனரி என்ன செய்யறாங்க? சிறுவர்களோடு பாடிக்கொண்டு அவங்க உற்சாகமா சொல்றாங்க குட்டீஸ். எப்பொழுதும் உங்களுக்கு ஏசாமி என்ன பாட்டு, உங்களுக்கு என்ன பாட்டு ஈஸியா தெரியுமோ அந்த பாட்டை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க பாடிக்கிட்டே இருங்க குட்டீஸ். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன வியாதி வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, பாத்தீங்கன்னா நீங்க துதிச்சுக்கிட்டே இருக்கும் போது குட்டீஸ், ஆண்டவரை யுத்தம் செய்வாரு. பிசாசோட வேலை என்ன தெரியுமா? நம்ம சந்தோஷமாவே இருக்கக்கூடாது, நம்ம வேதனைப்பட்டே இருக்கணும். அதான் அவனுடைய வேலை. நம்ம எதை குறித்தும் நம்ம கவலைப்படக்கூடாது இல்லையா? ஏசாமிச்சு இருக்கிறாங்க இல்லையா? காக்கை குஞ்சுக்கு போஷிக்கிற தேவனை செய்வாரு, நம்மளுக்கு போஷிப்பார் இல்லையா? அப்ப நம்ம சந்தோஷமா எப்பொழுது என்ன செய்யணும்? இருக்கணும். நம்முடைய வீடு ஒரு குட்டி பரலோகமா இருக்கணும். சரிங்களா குட்டீஸ்? பாருங்க, நம்முடைய இந்த மிஷனரி அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க? சான் டாமியானோ ஆலயத்துக்கு சென்று இருவருமாக கூடி ஜெபிப்பார்களாம். பாருங்க குட்டீஸ், நம்மளுக்கு இப்ப ரொம்ப என்ன கஷ்டம்னா, காலைல எழுந்த உடனே பாருங்க நிறைய இடங்கள்ல செல்போனு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இப்படியேதான் ஓடுது குட்டீஸ். காலைல எழுந்து நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நம்ம பிள்ளைகிட்ட கேட்டோம்னா அவ்வளவு வருத்தமா இருக்குது. பைபிள் படிச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்டா அவ்வளவு கஷ்டமா இருக்குது குட்டீஸ். நம்ம காலேஜ் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லணும் குட்டீஸ். நன்றி சொல்லி ஏசப்பா வேத புத்தகத்தை திறந்து, ஏசப்பா எங்களோட பேசுங்க சுவாமி அப்படின்னு நம்ம அவர் சத்தத்தை கேட்கணும். அடுத்து நம்ம என்ன ஜெபங்கிறது என்ன குட்டீஸ்? நம்ம அப்பாட்ட பேசுறது. எப்படி நீங்க உங்க அப்பாட்ட பேசுவீங்கல்ல, உங்க அம்மாட்ட பேசுவீங்க இல்லையா? அதே மாதிரி உயிர் தந்த அப்பாட்ட என்ன செய்ய போறோம்? உயிருள்ள அப்பாட்ட பேச போறோம். அப்ப நீங்க அந்த ஜெபத்துக்கு ஆலயத்தை நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தனியா நீங்க வீட்டுல உட்காந்துட்டு இருக்க கூடாது. உங்க அம்மா அப்பா கூட போறாங்கன்னா நீங்களும் கூட போய் ஆலயத்துல போய், எத்தனை பேரு வியாதிப்பட்டு இருக்கிறாங்க,
எத்தனை பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மிஷனரி போல பிரான்சிஸ் போல நம்மளும் போய் என்ன செய்யணும்? அப்ப அவனை சேர்ந்து நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு அப்பா அம்மா சேர்ந்து போனதுன்னு யோசிப்போம். நம்ம மட்டும் தனியா போன யோசிப்போமா? இல்லையா? அப்ப அப்பா அம்மாவோட சேர்ந்து அழைத்து போகும்போதுதான் குடும்பமா பரலோகத்துக்கு போகணும். சரிங்களா குட்டீஸ்? பாருங்க, ஒரு யுத்தத்துல பாருங்க, அந்த நம்ம பிரான்சிஸ் மிஷனர் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த முடிவுல ஒரு இடத்துல பாதாள சிறையில 1 வருஷமா என்ன செஞ்சிருக்கிறாங்க? போட்டிருக்கிறாங்க குட்டீஸ். ஆனா அங்க போய் அவரு நிறைய வேலை செய்யறாரு போலுங்க. செஞ்சா கூட ஒருத்தவங்க என்ன செஞ்சிருக்காங்க? மற்றவரோடு சண்டை போட்டு கொண்டு தனியே ஒதுங்கிறத ஒருவனை இவர் என்ன செஞ்சிருக்காரு? இவரா வழியே போய் என்ன செய்யறாரு? அவனோட அன்பா பேசுறாரு. அவங்களுக்குள்ள சண்டை என்ன செஞ்சாரு? பிளவை சரி செய்தார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஸ்கூல்ல நம்ம படிக்க வரோம் இல்லையா? பாத்தீங்களா? படிக்க போறோம், வீடுகள்ல இருக்கிறோம், சர்ச்சுக்கு போறோம். யாராவது சண்டை போட்டாங்கன்னா எனக்கு சண்டை போட்டு போறாங்க அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? நம்ம நினைக்க கூடாது குட்டீஸ். நம்ம அவங்ககிட்ட போய் அன்பா பேசி, எசப்பா அன்பா இருக்க இருக்கிறாங்கல்ல, நீங்க என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சமாதானத்தை சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அந்த சண்டை பிளவை என்ன செய்யணும்? நம்ம சரி செய்யணும். சரிங்களா குட்டீஸ்? பாருங்க, எப்படி இந்த பிரான்சிஸ் மிஷனர் வந்து தொடப்பட்டார் அப்படின்னா, இவரு ஒரு அறை தூக்கத்துல படுத்திருந்த போது தேவனுடைய குரல் என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. பிரான்சிஸ், எசமானா அல்லது ஊழியனா, யார் உனக்கு நலமானதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு குரல் என்ன செய்யுது? நம்ம பிரான்சிஸ் மிஷனரிக்கு கிடைக்குது. கேட்ட உடனே திகைத்து போய் இவர் என்ன செய்யறாரு? பிரான்ஸ் அதுக்கப்புறம் தான் போய் செய்யறாரு, எசமான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நீ ஏன் ஊழியனுக்காக எசமான விட்டு நீ செல்கிறாய் அப்படி ஆண்டவர் செய்யறாரு, கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, உன் சொந்த நாட்டுக்கு நீ என்ன செய்ய? திரும்ப. நீ செய்ய வேண்டியது அங்கே என்ன செய்யும்? உனக்கு சொல்லப்படும் அப்படிங்கிற தேவனுடைய குரல் என்ன செஞ்சாங்க? நம்ம மிஷனரி கேட்டாங்க, பிரான்சிஸ் கேட்டாங்க. அப்ப பாருங்க, அவர் ஒவ்வொரு முறையும் என்ன செய்யறாரு? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த தேவ சத்தத்தை என்ன செஞ்சாரு? மிஷனரி கேட்டாரு. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது கேட்டு நம்ம என்ன செய்யணும்? முடியணும். சரிங்களா? அடுத்து என்ன செஞ்சாரு இந்த நம்ம மிஷனரி? ஏழ்மையை கண்டார். அன்பான குட்டீஸ், ஏசாமி எப்படி அவரை வந்து பிச்சைக்காரங்களுக்கு உதவி செஞ்சாரு பாத்தீங்களா? கைவிடப்பட்ட மக்கள் உதவி செஞ்சாரு. ஆனா இவர் என்ன செஞ்சாரு? ஆரம்பத்துல ஏசாமி தொடர்றதுக்கு முன்னாடி இவர் என்ன செஞ்சாராம்? பிச்சைக்காரங்க பார்த்தா சும்மா ஏதாச்சும் ஒரு சில நாணயத்தை போட்டு அப்படியே முகத்தை திருப்பிக்கிடுவாராம். பாத்தீங்கன்னா பட்டணத்துல ரொம்ப இருட்டா அந்த சந்தைகள்ல ரொம்ப வியாதிப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருப்பாங்க, கண்ணு தெரியாம இருப்பாங்க, நாட்சத்துல இருக்கு அந்த மக்கள் இருப்பாங்க. இத பார்த்து இவர் என்ன செய்வாராம்? நண்பரோட தீப்பந்தம் ஏந்தி தெருக்கள்ல பாடி போகும்போது இந்த மாதிரி சந்துக்கள்லாம் என்ன செஞ்சிருவாரா? அவரு தவிர்த்துருவாராம். இந்த நாட்சத்தை தாங்க முடியாம பக்கத்துல போக மாட்டாராம். ஆனா அப்படி ஒருவேளை போக வேண்டியிருந்தாலும் என்ன செய்வாராம்? தன்னுடைய பெரிய நிறைய விலையுயர்ந்த ட்ரெஸ்ல போய் நம்ம மக்கள் சென்று போடுறாங்கல்ல, அதே மாதிரி சென்று என்ன செஞ்சுக்கிடுவாராம்? தெளிச்சுக்கிடுவாராம். குறிப்பாக தொழுநோயாளிகளை காணும் போதெல்லாம் முகத்தை திருப்பிக்கிட்டு மூக்கு பொத்திக்கிட்டு என்ன செஞ்சிருவாராம்? வேகமா அந்த விட்டுட்டு ஓடிடுவாராம். ஆனா இப்ப ஆண்டவர் தொட்டதுக்கு அப்புறம் பாருங்க, அவர் மனசாட்சியில ஒருவித உறுத்தல், ஐயோ நான் இப்படிப்பட்ட மக்களை என்ன செய்யணும்? நானு நேசிக்கணுமே, என் ஆண்டவர் நேசிக்கிறாரே. நம்மளும் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட மக்களை பார்க்கும்போது, தொழுநோயாளிகளையோ அல்லது கைவிடப்பட்ட மக்களையோ கண் தெரியாத பார்க்கும்போது நம்மளும் என்ன செய்யணும்? நம்ம மிஸ்டரையை போல என்ன செய்யணும்? நாம் அவர்களுக்கு உதவி செய்யணும். சரிங்களா குட்டீஸ்? அடுத்து பாருங்க குட்டீஸ், நம்முடைய மிஷனரி பாத்தீங்கன்னா மிஷனரி கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா காட்டுல நடுவே ஒளிந்து கொண்டிருந்த ஒரு 3 பேர், அவங்க பசி பொறுக்க முடியாம என்ன செய்யறாங்க? நம்ம மிஷனரி கூட இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த இருக்கிற இடத்துல என்ன செய்யறாங்க? வந்து ஏதாச்சும் உணவு கொடுக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்களாம்? ரொம்ப கெஞ்சினாங்களாம். நம்ம மிஷனரி வெளியில போயிருந்தாராம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் எவரையும் கவனிக்க வேண்டும் என்று அவர் ஏற்கனவே செஞ்சிருக்கிறாரு. எல்லாரையும் நீங்க கவனிக்க சொல்லி கட்டளை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த வந்தவங்க 3 பேர் யாராம்? கொலைகாரர்களாம் அப்படின்னு அறிந்த ஒரு சகோதரர் என்ன செஞ்சான்?
அவர்களுக்கு உதவ மறுத்து அவரை என்ன செஞ்சுட்டான், விரட்டி விட்டுட்டான். நம்ம மிஷனரி வராரு, வந்து தகவலை கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டோடனே மனசு அவ்வளவு வேதனைப்பட்டு அந்த விரட்டின சவரனை கடிந்து கொண்டு என்ன சொல்றாரு பாருங்க, தான் கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அந்த சவரன்ட்ட போய் கொடுத்து ஓடி போய் அந்த மூவர்கிட்ட நீ என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும், உணவை கொடுத்துட்டு வரோம்னு சொல்லி நம்ம மிஸ்டரே கட்டளையிட்டாரு. கட்டளையிட்ட உடனே அந்த குலகார மூவர் பாத்தீங்களா, சரி நம்ம எவ்வளவு குலகார பாவியா இருந்திருக்கோம், நம்மளையும் இந்த மக்கள் நேசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா அவங்க தேவனால குத்தப்பட்டு அந்த 3 பேரும் கொலைகார 3 செஞ்சாங்களாம், ஏசாமிய ஏற்றுக்கொண்டாங்களாம். சரிங்களா குட்டீஸ், நம்மளும் என்ன செய்யணும், எல்லாரையும் நம்ம என்ன செய்யணும், நேசிக்கணும் குட்டீஸ். அடுத்து ஒரு நாய், கப்பியோ நகரத்து ஒரு நாய். அந்த நாய் பாத்தீங்கன்னா குட்டீஸ் ஒரு பெரிய ஒரு கொடூரமான நாயா இருக்குது. அது அந்த நகரத்துக்கு பட்டணத்துக்குள்ள வந்து என்ன செய்யுது, கால்நடைகள் சிறு குழந்தைகள் எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு வந்துச்சான். பெரியவர்கள் கூட அதை என்ன செய்யுது, தாக்குதல் குட்டீஸ். ஆனா நம்ம மிஷனரி என்ன செய்யறாரு, சிலுவை அடையாளமிட்ட பிரான்சிஸ் வந்து அந்த ஓநாயை கூட எப்படி கூப்பிடுறாங்க பாத்தீங்களா குட்டீஸ், சகோதரன் ஓநாய், கிறிஸ்தவ நாமத்தில் எவரை நீ என்ன செய்யக்கூடாது, தாக்கக்கூடாது என்று நான் உனக்கு கட்டளிடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஓநாய் பாத்தீங்கன்னா பசி வெறியில இருந்தா கூட அது என்ன செய்யுது, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் முன்னால் மண்டியிட்டது. இந்த மிஷனரியும் மண்டியிட்டு ஓனையோட அன்பா பேசுறாரு. எவருக்கும் இனிமேல் தீங்கிழைக்க மாட்டேன் என்று நீ எனக்கு வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரான்சிஸ் தன்னுடைய வலது கையை நீட்டுறாரு. உடனே வாக்கு கொடுக்கும் விதமாக அந்த ஓனை என்ன செய்யுது, தனது வலது காலை தூக்கி அவர் கையில் என்ன செஞ்சது, வைத்தது. அதான் இந்த பிக்சர்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா குட்டீஸ்? ஓகே, காட் பிளஸ் யூ. இந்த மிஷனர் எப்படி தேவ சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து அவர் எழும்பினாரோ, அது போல குட்டீஸ் நாமும் தேவ சத்தத்தை கேட்டு தேவனுக்காக நாம் என்ன செய்யணும், எழும்ப வேணும். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.